இந்தியாவில் டாப் 10 இருவர் ஒரே ஒரு பேர், அதுவே ஸ்ரீ சைத்தன்யா. நேற்று 20-27 ஆண்டாயிற்று. ராஜா விட்டு கடைசி நீட்டிட்டு எல்லாரும் கால்களை நீட்டிட்டு பாதி வரும். மேலக நூலகத்து நூலாகர் நியமிக்க மனு. மனிதர் வன விலங்கு மோதலை தடுக்க சிஐ கேமரா திட்ட நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு. கரெக்டு தான், கேமரா தானே எல்லா இடத்துலையும் இருக்குதோ. மக்கள் தொகையை கணக்கெடுக்க பயிற்சிங்க. கண்ணை மைனாட்சி பள்ளியில் காமராஜ் பிறந்தநாள். இடையினரில் அமைச்சர் பிறந்தநாள் திட்ட உதவிகள் வழங்கல். மானூர் சைவ சங்கத்தின் ஆர்ப்பாட்டம். மக்கள் திட்ட பணிகள் அமைச்சர் எதிர்ப்பு ஆய்வு. சட்டக்கலை பட்டமளிப்பு 1060 பட்டங்கள் வழங்குதல். சந்தோஷம். ஆகஸ்ட் 1 வாரம். சேவகரசன் முதல் பட்ஜெட். நிதியமைச்சர் மரியரசன் தகவல். ஆல் தி பெஸ்ட். தண்ணி வரத்து குறைகிறது. குளிக்க போக முடியாது. இது வேறு அடிச்சு வெயில் அடித்த அப்புறம் தண்ணி குறையாதான் இருக்கும். பெண்கள் புரிந்து கொள்ள மன அழுத்தம் ஹார்மோன் ரகசியம். மன அழுத்தம் பொழுது கார்டிசோல் எனப்படும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கிறது. தொடர்ந்து கார்டிசோல் அளவு அதிகரிக்கும் போது உடலில் செயல்பாடு கட்டுப்படுத்த மூளை ஹைபோதாலமஸ் பாதிப்படைகிறதன் காரணமாக கருமுட்டை உற்பத்தி பாதிக்கப்பட்ட மாதவிடாய் தாமதமாக ஒழுங்கு மாறலாம். தற்கொலை என்றும் விடலாம். மன அழுத்த குதிர்கள் தாமாக மாதவிடாய் வருதல். வழக்கத்து மரக அதிக அல்லது குறைந்த இரத்தப்போக்கு. தீவிர மாதவிடாய் முன் அறிகுறி. சோர்வு, பதட்டம், தலைவலி, செரிமான இன்மை தொடர்ந்து 3 மாதங்களுமே வராமல் இருப்பது. தீவிர வலி, அதிக இரத்தப்போக்கு, உடல் மாற்ற இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறணும். சாப்பிடலாம். தாமதமாக சாப்பிடலாம். அதிக இரத்த சர்க்கரை, இரும்பு சத்து குறைபாடாக இருக்கலாம். 3 மாத இரத்த சர்க்கரை அளவை தெரிந்து கொள்வதும் பரிசோதனை. HPSC நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் நம்பிக்கையுடன் செய்து வரும் இந்த பரிசோதனை இல்லை என்றாலும் சரியாக முடிவு. சர்வதேச இதழ லான்சென்டில் தொடர்ந்து ஆய்வுக்கட்டுரை உள்ளது. கொரியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் அனீமியா இரத்த சோகை காரணமாக சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு சராசரி சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது. சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு வந்துருக்கு. இந்நிலையில் ஹைதராபாத்தை சேர்ந்த பிரபல நரம்பியல் டாக்டர் கதிர்குமார் ஏவிசி சாதாரண இரத்த சோகை மற்றும் சின்ன பிரச்சனை உள்ளவர்களுக்கு மாறுபட்ட அளவை காண்பிக்கிறார். குறிப்பிட்ட இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரும்பு சத்து குறைபாட்ட இரத்த சிவப்பணுக்கள் ஆரோக்கியமாக உள்ளவர்களை காட்டிலும் அதிக இரத்தத்தை தாங்கிவிடுகிறது. இதனால் அளவு அதிக சர்க்கரை அளவை கிரகித்துக் கொள்கின்றன. இதனால் இரத்த சர்க்கரை அளவு அதிகம் காண்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சர்க்கரை பரிசோதனை செய்துள்ளவர்கள் இரத்த சோகை இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் என குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் நம் நாட்டில் 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 5 ஒருவருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளது. உண்மை தேவை முடிவுகள் தெரிகிறது. சரிவிகித உணவு